ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 62 பார்ட் 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் கொமமுரா சடனா வந்து அவன் கத்தியை வச்சு ஒரே போட ஐசனை ஒரு போடு போட்டான்ல, அந்த இடத்துல புகையா கிளம்பும். அப்படி ஒரு அட்டாக்கு பரவாயில்ல, வந்த செகண்ட்லயே அவனை காலி பண்ணிட்டான்னு பார்த்தா அதான் இல்லை, அந்த அட்டாக்கையுமே ஒத்த கையில அவன் பிடிச்சிட்டான். அப்படி பிடிச்சிட்டு என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சடனா என்ன இப்படி மாறிட்டான்னு வேற சொல்லுவான். கொமமுராக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேல செம காண்டு. ஏன்னா இப்படி ஒரு நிலைமையிலையும் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையுமே அவன் ஏமாத்திட்டான். இதுக்கு பேரு துரோகண்டா, நான் கண்டிப்பா உன்னைய மன்னிக்க மாட்டேன்பா. இதுல கொடுமை என்னன்னா டோசனும் கொமமுராவும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவன் இவன் கூட எப்படி சேர்ந்தான் தான் அவனால ஏத்துக்க முடியல. டோசனுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது, ஆனா அவனால சூப்பரா சென்ஸ் பண்ண முடியும். சின்ன வயசுல அவன் காட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அங்க இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான். யாரானா கொமமுரா தான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பான். உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நீங்க வந்ததை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இது வரைக்கும் நான் இப்படி யாரையும் கண்டுபிடிக்காம இருந்ததும் இல்லைன்னு சொல்லுவான். அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம் அவன் வினோதமா இருக்கான். ஒரு அனிமல் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாம் வெறுப்பாங்க. ஆனா டோசன் தான் வந்து நல்லபடியா பேசியிருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் சில பல காரணங்களால கொமமுரா சோல் ரீப்பர் ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுக்க உள்ள வந்திருப்பான். டோசனும் அடிக்கடி அவனை மீட் பண்ணி பேசுவான்னு வைங்க. அப்படியே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே டைம்ல தான் அவன் ஐசானையும் மீட் பண்ணியிருப்பான். அப்போ டோசன்ட்ட நீ எதுக்காக சோல் ரீப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா, இவனை ஒருத்தர் காப்பாத்திருக்காரு, அவருக்கு நன்றி கடன் செய்யறதுக்காக தான் நான் சோல் ரீப்பர் ஆகிறேன்னு சொல்லியிருப்பான். இப்போ திடீர்னு இப்படி அந்த பல்ட்டி அடிச்சதுனால தான் இவனால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் இப்ப காட்டுறாங்க கொமமாரு ஓங்கி ஒரு பஞ்ச் வைப்பான். ஐசன் அட்டாக் பண்ணாம அப்படியே பின்னாடி ஒரு ஜம்ப். கொமமுராக்கு இன்னும் கடுப்பாகும். டோசன்ட்ட ஏன்னு சொல்றா, எதுக்காக இப்படி பண்ண, உன்னால சொல்ல முடியா அப்படிங்கும்போது அவன் வாயை திறக்க மாட்டான். சரின்ட்டு பங்கையை யூஸ் பண்ணி ஐசனை பொளக்கலான்ட்டு கொமமுரா ட்ரை பண்ணும்போது சடனா ஐசன் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். ஆனா டோசன் பக்கத்திலேயே ஒரு ஐசன் நின்றுட்டு இருப்பான். அப்ப அது யாருன்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரையும். அதை பார்த்து அவன் டைவர்ட் ஆகிட்டு இருக்க அந்த கேப்ல ஹடோ 19 இவங்க ரெண்டு பேர்த்த சுத்தி ஒரு பிளாக் பாக்ஸ் ஒன்னு உருவாகும். உள்ளுக்குள்ள வச்சு நல்லா குமுறு குமுறுன்னு குமுறிட்டான் போல. அந்த பாக்ஸ் மறையும் போது ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும், பொத்துன்னு கீழே விழுவான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இச்சுகோக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவனுக்கு எல்லாருமே கேப்டன்ஸுங்க தான். அட்லீஸ்ட் நின்று சண்டை போட்டிருந்தா கூட அவங்க எல்லாத்த விட இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஈஸியா ஒரு செகண்ட்ல ஜெயிச்சிட்டான். இவ்வளோ டிஃபரன்ஸான அவனுக்கே குழப்பம். அப்போ இச்சிமாரு பார்த்துட்டு இந்த ஹடோ 90 நீ எப்போ கத்துக்கிட்ட, எப்படி அதை கரெக்டா பண்ணன்னு கேட்டா, இந்த அட்டாக் ஒன்னும் சக்சஸ் ஆனது கிடையாது, ஃபெயிலியர். அந்த அட்டாக்கோட பவர்ல 1/3 பங்கு கூட அவன் இன்னும் யூஸ் பண்ணலையாமா. அதுவே இந்த லெவல்ல இருக்குதுன்னா ஃபுல் பவரை யூஸ் பண்ணா எப்படி இருக்கும். ஏன்னா அந்த லெவல் 90ங்கிறத கண்ட்ரோல் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அது இன்னும் பயங்கரமான ட்ரைனிங் வேணும்னு சொல்லிக்கிட்டே நம்ம ரூக்கியாவை அவன் நாய் மாதிரி பிடிச்சிட்டு இருப்பான். அவங்கிட்ட இருந்து இவன் பிடிச்சி தூக்கிட்டு வருவான். அதுவும் எப்படி அந்த காலரை. அதுக்கப்புறம் இச்சிகோ கிட்ட நான் இன்னும் கதையை சொல்லி முடிக்கலன்னு அடுத்த விஷயத்த சொல்ல வருவான். அந்த டைமுங்கும் போது தான் நம்ம ஆளுங்க அங்க வந்துருவாங்க. வந்தவங்க அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு முழிப்பாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. இச்சிகோ வராதீங்க வராதீங்கப்பா. அவனுக்கே இந்த நிலைமையான ஷாக்ல இருக்கும் போது தான் இச்சிமாரு வந்துட்டு நீங்க எல்லாம் மூவ் பண்ண கூடாது, பண்ணா ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவீங்கன்னு சொல்லி அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அவங்கள அசைய விடாத மாதிரி அதே இடத்துல லாக் பண்ணுவான். யாராலையும் மூவ் பண்ண முடியல. காஞ்சோலாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷரான்னு மிரண்டுருவான். நான் மறுபடியும் சொல்றேன், இதே தான் ஒவ்வொருத்தனுக்கும் இவனுக்கு சொல்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றவனுங்க எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐசன் இருந்துட்டு மறுபடியும் கதையை கண்டினியூ பண்ணுவான். ரூக்கியா குச்சிக்கு ஹியூமன் வேர்ல்டுல இருக்காங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவன் பண்ணது சென்ட்ரல் 46ல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணுது. ஆனா அதுக்கப்புறம் அங்க எல்லாத்தையும் உயிரோட காட்டினாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஐசன் யோகா சுகெட்சுங்கிற அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பான். ஆக மொத்தத்துல அந்த சென்ட்ரல் அண்டர் கிரவுண்ட் அசம்பிளி ஹாலே இவன் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். சப்போஸ் யாராச்சும் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை தானே. அதனால இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எப்பவுமே அங்க இருந்துகிட்டே இருப்பானுங்க. ஆக மொத்தத்துல ரூக்கியா ஹியூமன் வேர்ல்டுல இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்தே சென்ட்ரல் 46 வந்து ஒரு டம்மி தான், இவனுங்க தான் ஆக்டிங் பண்ணியிருக்கானுங்க. இதுல கொடுமை என்னன்னா, அங்க இருந்து ஆர்டர் வருதுன்னு அந்த ஆர்டரை பூரா பண்ணது இவனுங்க தான். அதாவது ரூக்கியாக்கு மரண தண்டனை கொடுத்தது, அவளை புடிச்சிட்டு வரணும்னு ஆர்டர் போட்டது எல்லாமே இவனுங்க தான். அதை நம்பி தான் வியாக்குயா குச்சிக்கியும் ரெஞ்சியும் ஹியூமன் வேர்ல்டுக்கு போய் நம்ம இச்சுகோவையும் இஷிடாவையும் அடிச்சு போட்டுட்டு ரூக்கியாவை தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. அப்பந்தானே அவளுக்குள்ள இருக்க அந்த ஹோக்கியோக்குவை வெளியில கொண்டு வர முடியும். இவனுங்க எப்போ அந்த சென்ட்ரல் 46ல இருக்க மாட்டானுங்கன்னா, கேப்டன்ஸ் மீட்டிங்னு சொல்லி எல்லாத்தையுமே வர வச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல மட்டும்தான் அவங்க 3 பேருமே இங்க இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இச்சுகோ வந்து இந்த மாதிரி கலவரம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான்
ஐசன் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல போய் மறைஞ்சுக்கிட்டான். இன்னொரு விஷயத்தையுமே அவன் கால்குலேட் பண்ணி வச்சுட்டான். எப்படி அந்த இச்சுக்கோ மத்தவங்களால இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு. அதனால தான் ரெண்டாவது வழியே அவன் பிளான் பண்ணி வச்சிட்டான். அந்த ஹோக்கியோக்குவை அவளுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரணும்னா ஒன்னு அவளை போட்டு தள்ளி வெளியில கொண்டு வரணும், இல்லாட்டி அவ சோலை இவாப்ரேட் பண்ணி அவளுக்குள்ள இருந்து அதை வெளியில கொண்டு வரணும், இல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியில கொண்டு வரணும். அவன் பிளான் பண்ண மாதிரி சோக்கியோக்குவை வச்சு இவளை காலி பண்ண முடியல. ஏன்னா அப்படி பண்ணா அதை உள்ள இருந்து வெளியில எடுத்துருக்கலாம். சோ ஒரு பிளான் ஃபெயில் ஆயிருச்சா, இனி ரெண்டாவது வழி தான். அதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவளுக்குள்ள இருந்து அதை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு தான் இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் செத்துட்டான்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சிருந்து கிசுகேவோட பழைய ரிசர்ச் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணியிருப்பான். அதுல தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கையில வச்சிருக்கானே இந்த டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணி அதை வெளியில கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணுவான். உடனே இச்சுகோக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். வேண்டாம் வேண்டான்னு கதறுவான். கேட்க மாட்டானே. சுத்தி ஏதோ கத்தி மாதிரி பச்சை கலர்ல வந்து நிற்கும். அவன் கையும் பச்சை கலர்ல மாறிடுமா. அப்படியே ரூக்கியாவோட நெஞ்சுக்குள்ள சரக்குன்னு கையை விடுவான். இங்க நம்மால பாத்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவான். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்தி கடைசியில நெஞ்சில இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு அவளை காலி பண்ணிட்டானே. அவளை சாக விட்டுட்டோமான்னு அவ்வளவு கவலை. இங்க நெஞ்சுக்குள்ள கையை விட்டு ஒரு வழியை எடுத்துட்டான். அந்த ஹோக்கியோக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிசுக்கே ஒரு ஷீல்டு போட்டு வச்சிருந்தால அதோட தான் இருக்கும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ரூக்கியா சாகல, அவளோட சோல் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. பட் இருந்தாலும் நீ இனிமேட்டு எனக்கு தேவையில்லை. அதனால இச்சிமாரு கிட்ட சொல்லி அவளை போட்டு தள்ள சொல்லுவான். நம்மளுங்க ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர்ல இருந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியல. இங்க இச்சிமாரு போட்டு தள்ளியலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து ஓங்கி ஒரே போடு, ரத்தம் பீச்சுக்கிட்டு தெரியும். ஆனா ஐசனோட கையில அவ இல்ல. எங்க போனான்னு பார்த்தா இடையில நம்ம பியாக்குயா குச்சிக்கு வந்து காப்பாத்தி அவ வாங்க வேண்டிய குத்தை இவன் நெஞ்சில வாங்கி இருப்பான். அதாவது இவன் ரூக்கியாவை காப்பாத்தி இருக்கான். அவளால நம்பவே முடியல. டே அண்ணா நீயான்னு முழிப்பா. எதுக்கு நான் இனிய காப்பாத்தினேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி இனி வேலைக்காகாது நம்மளே போட்டு தள்ளியலான்னு ஐசன் அட்டாக் பண்ண வரும்போதுதான் அங்க ஜிடன்போவும் குக்கோக்குவும் என்ட்ரி கொடுப்பாங்க. அவன் ஹடோ 90 யூஸ் பண்ணிருப்பான்ல, இவ ஹடோ 63 யூஸ் பண்ணுவான். இப்படி அட்டாக் பண்ணவனே அவனுக்கு 3 பேருமே பேக் அடிப்பானுங்க. இப்பதான் நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பிரஷர்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. அது மட்டும் இல்லாம ஐசனோட கழுத்துல சூஃபேங்கும் யுரைச்சியும் கத்தியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மூவ் பண்ணாத மகனே பண்ண தலை தண்ணியா கலன்றும் அப்படின்ட்டு மிரட்டுவாங்க. ஆனா அவன் கேஷுவலா இருப்பான். குக்கோக்குவை பார்த்ததுல நம்ம யுரோச்சிக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக மொத்தத்துல ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 3 பேர்த்த காலி பண்றாங்களா இல்ல மறுபடியும் இவங்க எல்லாத்தையுமே அவனுங்க பொழந்து கட்ட போறானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.